Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே கவுஞ்சி கிராமத்தில் ராஜு என்பவர் குதிரைத்தாலி என்ற வேரின் சாறை முகர்ந்தால் போதை தலைக்கேறும் என வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பரவுவதால் இளைஞர்கள் அங்கு படையெடுத்து வருகின்றனர். குதிரைத்தாலி வேரை முகர்ந்தால் சிறிது நேரம் மயக்கம் வருவது போல் இருப்பதால் அது போதைப் பொருளா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது தொடர்பாக ஆய்வு செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் வீடியோவை பார்த்து கவுஞ்சி கிராமத்திற்கு தினந்தோறும் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் வந்ததால் குதிரைத்தாலி வேரை ஆய்வு செய்த அதிகாரிகள் இனிமேல் இதுபோன்று செய்யக்கூடாது என ராஜுவை எச்சரித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் ஏலச்சீட்டு நடத்தி மோசடி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் அளித்தனர். நேதாஜி சவுக் பகுதியைச் சேர்ந்த வரதராஜ் தனது மகன் பிரபு என்பவருடன் சேர்ந்து ஏலச்சீட்டு நடத்தி வந்துள்ளார். சுமார் 2000க்கும் மேற்பட்டவர்கள் இதில் உறுப்பினராக சேர்ந்து மாதத்தவணையாக 1100 ரூபாய் கட்டி வந்த நிலையில் வரதராஜ் மற்றும் பிரபு தலைமறைவாகியுள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மொத்தம் ஒரு 2000 பேருக்கு 4000 சீட்டுன்னு சொன்னார் சார் அவர் எங்ககிட்ட. ஆனால் 4000 பேரும் பாதிக்கப்பட்டுக்கிறாங்களா இல்லை 2000 பேர் பாதிக்கப்பட்டுக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல சார். ஆனால் அவங்க சொன்னது வந்து 4000 சீட்டு நாங்கள் பிடிச்சிக்கிறோம்மா, நீங்கள் நம்பிக்கை கட்டுங்க அப்படின்னு தான் இந்த 6 வருஷமா எங்ககிட்ட வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே தொடர் நோய் தாக்குதல் காரணமாக பன்னீர் ரோஜா சாகுபடி குறைந்து வருவதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கொடைரோடு மற்றும் சிறுமலை அடிவார பகுதிகளில் மருத்துவ குணம் கொண்ட பன்னீர் ரோஜா சாகுபடி அதிக அளவு பயிர் செய்யப்பட்டு வந்தது. கடந்த சில ஆண்டுகளாக பன்னீர் ரோஜா செடிகள் நோய் தாக்குதலுக்கு ஆளாகி பெருமளவு செடிகள் அழிக்கப்பட்டுள்ளன. இதனால் பூக்கள் உற்பத்தி கிடைக்காமல் நஷ்டம் ஏற்படுவதாக கூறும் விவசாயிகள் திறனற்ற ஸ்டாலின் அரசும் தோட்டக்கலைத்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சுமார் 50 கிலோ பூக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு 5 கிலோ தான் பூக்குது. இந்த பன்னீர் ரோஸ் விவசாயம் வந்து பெரிய மருத்துவம் குணம் கொண்டதுங்க. மருத்துவம் கொண்டா கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டா குங்குமப்பூக்குள்ள ஈல்டு மொத்தம் வந்து குழந்தைகள் ஆஸ்துமா பெரிய பெரிய கோயில் முக்கிய ஸ்தானத்துகளில் இந்த பன்னீர் ரோசத்தை ரொம்ப விசேஷமாக மாலையாக போடுவாங்க. அதனால இந்த 2-3 வருஷம் நாங்கள் சரியாக பூக்க மாட்டேங்குது. நாங்களும் இயற்கை உரம் நிறையா போட்டிருக்கோம், பூக்க மாட்டேங்குது. என்னன்னா இந்த கரும்புலி நோய் இந்த பனி இயற்கைனால எங்களுக்கு பூக்க மாட்டேங்குது. ஐயா தோட்டக்கலை ஐயா வந்து எங்களுக்கு தோட்டத்தில் நேர பார்வையிட்டு எங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். தமிழக அரசு முன்னிருந்து எங்களை செய்யணுங்க ஐயா.